உறவுகளோட வாழ்க்கை இந்த மாலை மாதிரி தான். அழகா பூக்கும், ஒரு நாள் அது வாடி போய் எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. தாயோடைய உள்ளத்தையும் தகப்பனோட உள்ளத்தையும், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், ஈஸியா நம்ம காயப்படுத்திடுறோம் இல்லைங்களா? ஒரு டீ காஃபி கேட்டா கூட அப்புறமா கொடுக்கலாம், வயசானவங்க தானே எதையா சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம்ல. இன்னைக்கு நிறைய தகப்பன்லாம் வயசாயிடுச்சு. வயசாயிட்டாலே அவங்க மேல இருக்கிற மரியாதை, அன்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு இப்ப பிள்ளைங்க வந்துட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு புது உறவு மனைவி வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு தாய் தகப்பன் எங்க மூலையில இருக்கிறாங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு அவங்களுக்குள்ள அழுகுறாங்க தெரியுங்களா? என் பிள்ளை ஆசையா 2 வார்த்தை பேச மாட்டானா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா எல்லாரும் ஏதாவது ஒண்ணு வாங்கி தர மாட்டானா? நீங்க ஒரு ஸ்வீட் வாங்கினா கூட உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. இனிமையாச்சும் தயவு செஞ்சு அப்பா அம்மாவுக்கும் சரி, மாமியாருக்கும் சரி, மாமனாருக்கும் சரி, நீங்க அன்பு செலுத்துங்க. நாளைக்கு அவங்க கூட இருக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க வயசாயிடுச்சு தானே, எதையா கண்டதை சாப்பிட்டு போட்டோம், மீந்ததை சாப்பிட்டு போட்டோம், அது என்ன சாப்பிட்டானா சாப்பிடலான்னு நம்ம எங்கேயா வெளியே போனா கூட அவங்கள கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு முடியல இப்போ உடம்பு இல்லைங்களா? ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு முடியும் போதுதான் உங்களை வளர்த்துருப்பாங்க. நீங்க குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க பட்னியா இருந்திருப்பாங்க. எங்க அத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஈர துணியை கட்டிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் தான் நம்ம தாய் தகப்பன் நம்மளை வளர்க்குறாங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட தாய் தகப்பனோட உள்ளத்தையும், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க. நிறைய நேரத்துல எங்க மாமனாருக்கு நான் அதை டீ போட்டுலாம் கொடுப்பேன். ஒரு சிரம ஊழியத்துக்கு அங்கங்க போகும்போது ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கு நினைச்சு நான் கஷ்டப்பட்டேன். ஐயோ அன்னைக்கு நம்மளுக்கு டீ போட்டு கொடுக்காம நம்ம வெளியே போயிட்டோமே. டீ தானே, காஃபி தானே, வேற ஏதாவது உங்களுக்கு தங்க வெள்ளி கேட்டாங்களா, பீரோல எவ்வளவு காசு வச்சுக்கிறேன்னு கேட்டாங்களா? தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்க உணர்வுகளை சாகடிக்காங்க. உயிரோட இருக்கும் போதே நிறைய நேரம் நம்ம வார்த்தைகள் அவங்க உணர்வுகளை சாகடிச்சிருது. இன்னைக்கு உயிரோட தான் இருக்காங்க நீங்க பாக்குறதுக்கு, ஆனா அவங்க உணர்வுகள் செத்த நிலைமையில இருக்கு. நம்ம பேசின வார்த்தையினுடைய காயத்தினால அவங்க இருதயம்லாம் புண்ணு போல இருக்கு. கணவருக்கும் சொல்றேன், மனைவிக்கும் சொல்றேன், பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஏதாவது நான் டிலே பண்ணி கொடுத்துட்டா கூட என்ன கேட்பேன். இன்னைக்கு கணவன் மாதிரிலாம் நீங்க உட்காந்து இருக்கீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க. பாஸ்டர் அதான் கேட்பார், தட்டில் கை வைக்கணும்னா எங்க அம்மாக்கு சாப்பாடு போட்டியா, கொடுத்தியா, அப்பா கொடுத்தியா, அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க வெளியில இருக்கிறீங்களா, ஃபோன் பண்ணி கேளுங்க, சாப்பிட்டீங்களாம்மா, என்ன பண்றீங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க கேட்கறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் போயிடும், இந்த பூ மாதிரி வாடி போயிடும் அப்படின்னா அதுக்குதான் இந்த மாலையை போடுறாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு பூ மாதிரி தான், வாடி போயிடும். எப்போ வாடி போடும் நமக்கே தெரியாது, அது எப்போ பிடுங்கப்படும் தெரியாது. இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவை நீங்க அசட்டை பண்ணி பேசலாம், என்ன உனக்கு என்ன தெரியும், சின்ன பசங்களா இன்னைக்கு அம்மா ஏதாவது கோவப்பட்டா உடனே கோச்சிக்கிறீங்க. ஆனா அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஆஃப்னேஜ்ல போய் பாருங்க, அவங்களாம் இது வாய் திறந்தா அம்மா அப்பான்னு கூட கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு கூப்பிடுறதுக்கு கூட இருக்கு. என்னுடைய 17 வயசுல நான் எல்லாரையுமே இழந்தேன். தகப்பனை என்னை விட்டு போயிட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்ப யாருமே இல்லாம இன்னைக்கு ஆறுதல் கூட்டம். ஆனா என்ன பார்க்க ஆறுதல் படுத்துறதுக்கு ஒருத்தருமே இல்லை. நானும் எங்க அக்கா மட்டும்தான் எங்க வீட்டுல இருக்கோம். அவ்வளோ குடும்பங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒருத்தருமே வரல ஆறுதல் கூட்டத்துக்கு. நாங்க மட்டும் தான் தனி மரமா நின்று, நானும் எங்க அக்காவும் எல்லாரையும் இழந்து நிறைய டைம் எங்க அம்மாவை நான் கஷ்டப்பட்டிருக்கேன். பேசாம இருந்திருக்கேன், எங்க அம்மா கூட பேசவே மாட்டேன். நீ பண்றது இது தப்புமா, அது தப்புமா எனக்கு அப்படின்னு எங்க அம்மா கூட 1 வருஷம் நான் பேசாம இருந்தேன். அவங்க சாகர கொண்டால ஆண்டவர் எனக்கு உணர்த்தி, அவங்க படுக்கை மட்டும் மோஷன் போக முடியாது, எங்க அம்மாவுக்கு மோஷன் போக முடியாது. நான் கையை விட்டு மோஷன் எடுத்தேன். எங்க அம்மா பெட்ல இருக்கும்போது நான் அப்படி பார்த்தேன். தயவு செஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடாதீங்க. நாளைக்கு நீங்க செய்யணும்னு நினைச்சா அவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு
இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்றேன், நம்ம பார்க்குற மனுஷங்க எப்போனா மறைஞ்சிடுவாங்க. இந்த கோபம், கசப்பு, நீ அதை பண்ணிட்ட, நான் அதை பண்ணிட்டேன், எல்லாரையும் ஒரு விரோதமா பார்க்கறது தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாரு. அநேக நேரம்ல நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது. எத்தனை முறை சொல்றது உனக்கு, நான் சொல்றது உனக்கு புரியலையான்னு, உங்களுக்கு புரியாதுதான், விட்டுருங்க. ஒரு குச்சை நீங்க ரொம்ப வளைச்சிங்க என்ன ஆயிடும் சொல்லுங்க? ஒரு தொடப்ப குச்சியை ரொம்ப வளைஞ்சிங்கன்னா அவங்க உடஞ்சிருவாங்க. அவங்க அது வந்து தொடப்பு குச்சி தான், ஆனா அது ஒரு பெரிய தென்னை மரத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஆனா வயசாயிடுச்சுன்னா அவங்க குழந்தை மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நீங்க எப்படி மாத்தணும்னு நினைக்க தயவு செய்து வயசானவங்களை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க. நீங்க மாறிக்கோங்க. சரி நான் பார்த்துக்கு, நான் திட்டிட்டு போட்டுமே 4 வார்த்தை, என்ன இப்ப பிரச்சனை? எதா சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் இனிமே இதை பார்க்குற நீங்க, நான் ரொம்ப அழுதேன். எங்கள் மாமனாருக்கு அவர் கூட லாஸ்ட் நாள் என்னால் இருக்க முடியலன்னு அவ்வளோ அழுதேன் நான். ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நினச்சேன், ஏன்னா அந்த டைம் தான் எங்கள் மாமா போட்ட கல்யாணம், அவளுடைய கல்யாண ட்ரெஸ் என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் கொடுக்கணுன்றதுக்காக நான் போய் ஆகணுன்ற கட்டாயினால நான் போயிட்டேன். அப்போ வந்து அவர் என்னை பார்த்தாரு. அவர் கூட என்னால் போக முடியலன்ற கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. அப்போ நினச்சேன் அவருக்கு எதுவும் ஆகாது, போயிட்டு வந்த உடனே அப்பாவை நம்மளே நல்லா பார்த்துக்கலாம், அவருக்கு என்ன பெட்டில் என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கலான்னு நான் போனேன். ஆனால் இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டார். நினச்சி என்னால் அழுக தாங்கவே முடியல, என்னால் பார்த்துக்க முடியல. லாஸ்ட் டைம் அவர் கூட இருக்க முடியலன்ற கஷ்டம் என்னை ரொம்ப உடச்சு. அதனால தாய் தகப்பன் கூட நேரம் செலவிடுறது, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, தயவு செஞ்சு இதை பாருங்க. இன்னைக்கு அவங்க அற்பமாக தான் இருப்பாங்க. அவங்க மறைஞ்சிட்டாதான் அந்த இடத்துல நீங்கள் போய் தேடினாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. பாஸ்டர் இப்பவுமே வாரம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு மம்மி டாடிக்கு சாப்பாடு கொடுன்னு தான் சொல்லுவார். இப்போ 2-3 வாரமாக அதே சொல்லிட்டு இருந்தார், மம்மி டாடிக்கு போய் சாப்பாடு கொடு. அந்த டேடி நான் நேற்று எங்கள் சொந்தக்காரர் பேச நானும் அப்படி சொன்னேன், டேடி மம்மி கொடுக்கணும், அப்படி அது வந்துடுது வாயில். அதனால இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் ஈஸியாக காயப்படுத்திடாதீங்க, ஈஸியாக கஷ்டப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. மற்றவங்களை தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறார். அந்த அன்பை ஒவ்வொருக்கிட்டையும் நீங்கள் செலுத்துங்க நான் கேட்டுக்கொள்கிறேன்.